மீனாவுக்கு செந்தில் மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. செந்தில் வந்து பணம் கேட்டதுமே மீனா எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் செந்திலுக்கு எதுக்கான இந்த உண்மை, எதுக்கு நம்ம வாங்குறோன்றத சொல்லாமல் வாங்குறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க. அதனால மீனா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா, அதுதான் விஷயமா அப்படின்னு சொல்கிற மீனா கொடுத்த பணத்தை அப்படியே திரும்பி வாங்கிக்கிறாங்க. பணத்தை கொடுக்க போகிறவங்க அப்படியே அந்த பணத்தை அப்படியே அவங்களே எடுத்துக்கிறாங்க. என்னடி என்ன கொடுக்க மாட்டேன்னு செந்தில் கேட்க, நான் வேற ஏதாவது காரணமாக இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை காரணத்தை சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டீங்க செந்தில், என்னடி இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்க, பின்ன என்னங்க இந்த வீட்டில் இருக்கும்போது மீனா இதை பண்ணுறாங்க, ராஜி அதை பண்ணுறாங்க, மீனா இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு இந்த வீட்டில் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க இந்த தங்கமேலு. இவங்களால எனக்கும் ராஜுக்கும் எவ்வளோ பிரச்சனை. இப்போது அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஏன் அதை அவங்க மாமா கிட்டே சொல்லலாமே. அப்படி இருக்கப்போ உங்ககிட்ட எதுக்கு வந்து பணம் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே செந்தில் சொல்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்காக செய்யலடி, நான் சரவணன் அண்ணனுக்காக தானே சொல்ல. உங்கள் அண்ணனுக்காக நீங்கள் படுற கஷ்டம்லாம் சரிதான், ஆனால் அனுபவிக்கிறது யார்? கூடவே தங்கமேல் தானே. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வேணும்னா உங்களால் முடிஞ்சால் மாமா கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மாவே இருங்க, அவங்களே மாமாட்ட கேட்டு வாங்கிப்பாங்கன்னு இங்கே மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட செந்தில் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்காங்க. கூடாததுக்கு பழனிவேல் வேற இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி பணத்தை வாங்க முயற்சி பண்ணுறாங்க. கையில் பணமே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைக்கு போகிற கதிர் வந்து தன்னுடைய அப்பா ஃபோன்லேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க பணத்தை. இப்போது 21,000ல் 20,000 தான் அனுப்பியிருக்கோம், இன்னும் 1,000 வேறு வேணும். அப்பாவோட ஃபோனுக்கு வந்த மெசேஜையும் டெலீட் பண்ணியாச்சு. இனிமேல் அது அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணால் மட்டும்தான் அப்பாவால் கண்டுபிடிக்க முடியும் இவ்வளோ பணம் எடுத்திருக்கோன்னு. கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரிய வராதுன்னு சொல்கிறாங்க கதிரும். எப்படிடா இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்க, ஒருவேளை அப்பா பார்த்துட்டாங்கன்னான்னு இங்கே வந்து செந்தில் கேட்க, அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு 1000 ரூபாயை கல்லாவுலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 1000 ரூபா பணத்தை எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுங்கன்னு இங்கே வந்து பழனிவேல்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே எப்படியும் கணக்கு வழக்கு பார்க்கும் பொழுது 1000 ரூபா பணம் குறையதான் போதும். அந்த 1000 ரூபா பணத்தை எடுத்தது யாருன்ற விஷயமும் கேட்க தான் போகிறாரு இங்கே பாண்டியனும். ஆனால் பழனிவேல் என்னத்தை சொல்லி சமாளிக்க போகிறாரு அப்படின்றது தான் தெரியலை. இதெல்லாம் நடந்துட்டுருக்க நேரத்தில் வீட்டில் மீனா வந்துட்டு, என்னடி இவனுங்க பணம் வேற கேட்டுட்டு போகிறானுங்க, தான் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறான், இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு இங்கே கோமதியை சொல்ல, ஆமாக்கா எனக்கும் இங்கே சித்தப்பா சொல்கிறதுல ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு இங்கே மீனா சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. இங்கே செந்தில் தாங்கிட்ட சொன்ன விவரங்களை இங்கே தன்னுடைய அத்தைக்கிட்டையும் ராஜ்கிட்டையுமே சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்கன்னு ராஜி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே அவங்க தங்குற ரூமுக்கு 21,000 பணம் கட்டணுமா. மொத்தம் 26,000 5,000 அட்வான்ஸ் போக மீதி 21,000 பணத்தை கட்டியே ஆகணும். இல்லைன்னா அவங்கள ரூம்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய அண்ணனுக்காக தான் இப்படி பணத்தை வந்து கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டி இந்த விஷயத்தை என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாமே, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அத்தை நீங்கள் கொஞ்சம் இருங்க, அவங்களே அந்த விஷயத்த சொல்லுவாங்க, அப்புறம் இடையில நம்ம சொல்ல போனால் அது வேறு மாதிரி பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க தென்னு கோமதிகிட்டையும் சொல்கிறாங்க. அது எப்படி, அப்புறம் எப்படி சரவணன் அங்கே தங்குவான், தங்குறதுக்கு காசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எப்படியும் இங்கே 2 பேரும் ஏற்பாடு பண்ணி அனுப்பிடுவாங்க த, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களால அனுப்ப முடியலைனாலும் கூட எங்கள் மாமா கிட்ட பேசி அப்படியாவது, அதுவும் சரவணன் மாமாவுக்காக எங்கள் மாமா செய்யாமலாம் இருப்பார், அதெல்லாம் செய்வார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருங்கன்னு சொல்ல, எங்கே அப்போ தான் செந்தில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பணத்தை கட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க, எப்படி கட்டினீங்கன்னு கேட்க, இங்கே உடனே கதிர வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படியோ கட்டணும், நீ தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன விஷயத்த சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஒன்று மீனா ஹலோ ஹலோ என்னங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் ஃபோனை கட் பண்ண, என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லத்த, பணம் கிடச்சிருச்சான், கட்டியாச்சுன்னு சொல்கிறாரு, அதுவும் இல்லாமல் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு வேற சொன்னார் அப்படிங்கிறாங்க. எப்படி கிடச்சிது, அதுவும் இவனுங்க கையில் காசே இல்லையே, எப்படி வெளியில் புரட்டியிருப்பானுங்க, என்கிட்ட கேட்டிருந்தா என்கிட்ட இருக்க நகையாவது கொண்டு வச்சு அது மூலமாக பணத்தையாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன், இப்படி எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும், வரட்டும் இந்த பழனிவேலு அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்கத்த, வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம், சரவணன் மாமா சென்னைக்கே இப்போ தான் முதன்முறையாக போயிருக்காங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் த, இடையில நம்ம பிரச்சனை பண்ணி பாவம் அவரோட சந்தோஷத்தையும் கிடக்கணுமா, அப்புறம் மாமா ஃபோன் பண்ணி அங்கே அவரையும் திட்டுவார், இதெல்லாம் தேவையே இல்லைத்த, வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பேசிக்கலான்னு மீனாவும் சொல்கிறாங்க. அதுவும் சரிதாண்டே, உன் மாமாவோட குணத்தை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே, நம்ம எதுக்கு இந்த நேரத்தில் இதை பற்றி பேசிக்கிட்டு, பேசாமல் அமைதியாக இருக்கிறதே நல்லது, வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இதை பற்றி பேசிக்கலாம், அதுவும் இல்லாமல் கதிரும் செந்திலும் எப்படி பணத்தை புரட்டினாங்கன்னு கூட தெரியல, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 2 பேருமே ரூமுக்கு
போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கு பிறகு இங்கே தங்கமயில் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதானே உங்கள் அப்பா போட்ட போடு அப்படியே, இல்லைன்னா இந்நேரம் அந்த ரூமில் நீ போய் இருந்திருக்க முடியுமா? சரி மயில், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கேற்றது போல் இங்கே சரவணன் மாப்பிள்ளைய உன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கான வழியை பாருன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. நல்ல வேலைங்க, நான் சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே பணம் அங்கே போய் சேர்ந்துருக்கு. பரவாயில்ல, சம்மதியும் பணத்தை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இப்படி தாண்டி பேசணும், எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செஞ்சிடக்கூடாதுன்னு எங்கள் தங்கமயில் அப்பாவும் பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தங்கமயில் வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோன்ட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோமதியுடைய ஃபோன் வந்துட்டு அங்கே கிச்சனில் இருக்கிறதுனால இவங்க வெளியில் உட்காந்துருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ண முடியல. சரி மீனாவுக்குனாலும் பண்ணுவோன்ட்டு மீனாவுக்கு பண்ணுறாங்க. மீனாவுக்கும் ஃபோன் பண்ணுற தங்கமயில் மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா ராஜி நாங்கள் 2 பேரும் ரூமுக்கு வந்துட்டோம், அத்தைக்கு ஃபோன் பண்ணேன், அத்தையே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ அத்தையா, அத்தை இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரூம் நல்லா இருக்கா, நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, 5000 ரூபாய்க்கு எப்படி அந்த ரூமை கொடுத்தாங்கன்னு தான் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு மீனா வந்து நெய்ஸாக போட்டு வாங்க பார்க்குறாங்க. உடனே தங்கமயில் எதுவுமே பேசவே இல்லை. என்னக்கா என்ன அமைதியாக இருக்கீங்கன்னு இங்கே மீனா கேட்க, அதுக்கு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போனதே ஃப்ரீயாக தானே போனீங்க, அதனால் உங்களுக்கு ரூம் ரேட்டெல்லாம் சரியாக தெரியலைன்னு இங்கே தங்கமயில் சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்நேரம் சரவணன் வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க, அதனால் தெரியவே இல்லை. கீழே போன சரவணன் வந்துட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக கீழே போயிருக்காங்க. அந்நேரம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க தங்கமயில் எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் காட்டிக்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, என்கிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வாங்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு நினச்சிங்க தங்கமயில். உடனே சொல்கிறாங்க, சரி மீனா, அங்கே அத்தை மாமா எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க, நல்லா கிச்சனில் அத்தையை வேலை பார்க்கவே விடாதீங்க, பாவம் அத்தை நாள் முழுக்க நின்றுட்டே இருப்பாங்க, நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீங்கள்லாம் அடிக்கடி கிச்சன் பக்கம் வரலைனாலும் இப்போ நான் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்ச நாள் உதவியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மாமாவுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க, பாவம் மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிடுவார், நீங்களும் ராஜியும் அடிக்கடி இப்படி மாமாவையை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்திருக்கீங்க, இப்போ நான் இல்லைன்னா போதும், நீங்கள் எனக்கு தெரியாமல் அதான் தங்கமயில் அக்கா வீட்டில் இல்லையே தெரியாமல் எதுவும் செய்யலான்னு கூட நினைப்பீங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க சரியானு சொன்ன உடனே இங்கே மீனாவுக்கு பகீர்னு தூக்கி போடுது. என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் ராஜ்யமே கேட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ திமிரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ஏதோ வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுற மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் ராஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியாக்கா, நாங்கள் மாமாவுக்கு தெரியாமல் விஷயத்தை எதுவும் பண்ணிடுவோம்னு நினச்சி அங்கே ரொம்ப பதட்டமாக இருக்கீங்களா? அவ்வளோ பதட்டப்படுற நீங்கள் எதுக்காக சென்னைக்கு போகணும்? பேசாமல் வீட்டிலே இருந்து எல்லாரையும் கவனிச்சிட்டே இருந்திருக்கலாமேனு மீனா உடனடியாக அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு இங்கே தங்கமயிலுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. இல்லை, எனக்கும் சென்னைக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுவும் புதுசாக கல்யாணம் இருக்குது, அதான் ஹனிமூனுன்னு சொல்லி நாங்களே கிளம்பி வந்தோம், இனிமேல் நான் எங்கே போக போகிறேன், இங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிக்கா, நாங்கள் தான் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிறோமா அப்படின்னு இங்கே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. பின்ன நானா மீனா மறைக்கிறேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன்லேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் தான் நம்மளுக்குள்ள இடையில ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு பார்த்தா இப்போ ஃபோனில் வேற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல, யார் நான் ஆரம்பிச்சினாக்கா, ஃபோன் பண்ணி விஷயத்தோ சொன்னோமா ஃபோனை வச்சோமான்னு இல்லாமல் எதுக்கு தேவையில்லாத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் இந்த குடும்பத்தில் உரிமை இருக்குல்ல, மற்றவங்கள பற்றின எண்ணமும் கவலையும் எனக்கு இருக்காதா, அத்தை மாமா உங்களுக்கு மட்டும் சொந்தம், எனக்குமே அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, நான் அவங்க மேலே கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு மீனா சொல்கிறாங்க, நான் அதை எதையுமே சொல்ல வரலக்கா, நீங்கள் பேசின விதம் தான் சரியில்லைன்னு சொல்கிறேன்னு எங்கள் மீனா சொல்ல, பக்கத்தில் இந்த கோமதி வீட்டில் இருந்தால் இவளுங்களுடைய சண்டை வந்துட்டு ஆரம்பிச்சுட்டே இருந்தாளுங்கன்னா இப்போ ஃபோன்லேயும் கூட நிறுத்த மாற்றாளுங்களேன்னு எங்கள் கோமதி யோசனையில் இறந்துகிட்டு இருக்கா. உடனே இங்கே வந்து தங்கமேல் சொல்கிறாங்க, சரி மீனா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் தங்கமேல் அக்கா, ஒரு நிமிஷம் ஃபோனை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க, மாமா கிட்டேருந்து உண்மையை நாங்கள் மட்டும்தான் மறைக்கிறோமா, அப்போ நீங்கள் இது வரைக்கும் எந்த உண்மையையும் மாமா கிட்டேருந்து மறைக்கலை அப்படித்தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் என்ன மறைச்சிருக்கேன்னு இப்படி வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க தங்கமேலும். இதில் உடனே பார்த்துட்டு ராஜி ஃபோனை பிடுங்கி எங்கள் தங்கமேல்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அப்போ நீங்கள் இது வரைக்கும் மாமா கிட்ட இந்த விஷயத்தையும் மறைக்கலை அப்படித்தானேன்னு சொல்ல, ஒருவேளை இவங்களுக்கு உண்மை எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது. இல்லை ராஜின்னு தயக்கத்தோடையே அப்படியே திக்கி திணறி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தங்கமயில், நீங்கள் இருக்கிறது சென்னையில் இருந்தாலும் அங்கே நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரியலைன்னு நீங்கள் நினச்சிட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் தங்கமயிலுக்கு பேச்சே வரல, அதிர்ச்சியில் அப்படியே ஃபோனை காதில் வச்சபடி நின்றுட்டே இருக்காங்க. ஒருவேளை மாமாவால் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தானே பணம் வந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குன்னா மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, கதருக்கும் செந்திலுக்கும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அந்த ரூம் 5000 ரூபான்னு
புக் பண்ணும்போதே வீட்டில் எல்லாருமே கேள்வி கேட்டோம். அதுவும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் தெளிவாக அது வெறும் அட்வான்ஸ் தான், மீதி 21,000 பணம் கட்டியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே படித்து பார்க்காம தான் நீங்கள் அட்வான்ஸ் பணம் 5,000 கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தங்கமயில அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறாங்க. என்னக்கா உங்ககிட்ட தான் கேள்வி கேட்குறேன், இப்போ எந்த விஷயத்தையும் மாமா கிட்ட மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அப்படி மறைக்க மாட்டேன்னு நினைக்கிற நீங்கள் எதுக்காக உடனே இந்த விஷயத்த மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாது? அவரே உங்களுக்கு பணம் போட்டு விட்டுருப்பார்ல, தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் கதிரையும் செந்திலையும் கஷ்டப்படுத்திருக்கணும்? உங்களுக்காக அவங்க எங்கே பார்த்தாலும் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க விதம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. நாங்கள் தான் மாமா கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி நாங்கள் எந்த உண்மையை மறைச்சோம்? மாமா கிட்ட இது வரைக்கும் நாங்கள் எதையுமே மறைச்சதில்ல. அவர்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே முந்திக்கிட்டு பிரச்சனையை பெருசு தான் படுத்துனீங்க. அதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட நீங்கள் எங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறது ரொம்ப பெரிய தப்புக்கா. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க, அதாவது இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? ஏன் இப்போ மாமா வீட்டுக்கு கூட வருவாங்க. வந்த உடனே இதை நான் மாமா கிட்ட சொல்லட்டுமா? அதுக்கு பிறகு 21,000 பணம்னா நீங்கள் 2 பேரும் அங்கே தங்கவே வேணாம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல, அப்போது நீங்கள் பேசுனது தப்பு, அப்போது நீங்கள் எங்களை பற்றி பேசுனது சரி, நான் உங்களை பற்றி பேசுகிறது தப்பான்னு எங்கள் மீனா கேள்வி கேட்க ராஜியும் கேட்குறாங்க. ஆமாக்கா, நீங்கள் பேசுகிறதும் நடந்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்லை. உங்கள் மேலேயும் ஒரு தவறை வச்சுக்கிட்டு மொத்த பழியையும் தூக்கி எங்கள் மேலே போட்டுட்டு இந்த வீட்டில் நீங்கள் தான் நல்ல மருமகன்னு பேர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் பேர் எடுத்துக்கோங்க, ஆனால் அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் இது வரைக்கும் உங்களை எதுவும் இந்த வீட்டில் கஷ்டப்படுத்தி நாங்கள் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு போய் நின்று இருக்கோமா? இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் ஏக்கா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கடி தேவையில்லாமல் ஃபோனில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? போன இடத்துல கொஞ்ச நாள், அதுவும் 2-3 நாள் தான், நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் டி, விடுடி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வீட்டில் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா? பக்கத்தில் அத்தை பேசுகிறது வேற நம்ம காதுக்கு கேட்குது. அப்படின்னா மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதோ? தெரிஞ்சிருந்தா எங்கள் மீனா சொல்கிற மாதிரி உடனே ஃபோன் பண்ணியிருப்பாரே. அவருடைய ஃபோன் இன்னமும் வரல. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு இந்த விஷயம் தெரியல போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் மீனா சொல்கிறாங்க தங்கமேல் கிட்ட, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சரி பரவாயில்ல, 3 நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சாலும் கூட திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் 2 பேரும் நிற்க வச்சு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இப்போ கூட நாங்கள் யாருக்காக யோசிக்கிறோன்னா சரவணன் மாமா ஒருத்தருக்காக மட்டும்தான். அவருக்காக மட்டும்தான் நாங்கள் எந்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லாமல் இருக்கோம். ஒருவேளை நீங்கள் எங்ககிட்ட இப்படி பேசாமல் இருந்துறீங்கன்னா நாங்களும் அமைதியாக இருந்திருப்போம். நீங்கள் எங்களையும் டேமேஜ் பண்ணுற மாதிரி இப்போ பேசின பேச்சுக்கு நாங்கள் என்ன பதிலடி கொடுக்கறது? பேசாமல் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட தங்கமேல், ப்ளீஸ் மீனா, இந்த விஷயத்த மாமாவுக்கு இப்போ தெரியப்படுத்த வேணாம். நானே இப்போ தான் முதல் முறையாக சென்னைக்கு வந்திருக்கேன், அதுவும் சரவணன் மாமா கூட. இந்த நேரத்தில் போய் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இந்த விஷயத்த அப்புறம் நீங்கள் எப்போ தான் சொல்ல போகிறீங்க? அப்புறம் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளோ சங்கடப்படும் அப்படின்னு இங்கே தங்கமேல் சொல்கிற அதே டைலாக் மீனா சொல்கிறாங்க. மீனா சொன்ன உடனேயே தங்கமேலுக்கு பேச்சே வரமாட்டுது. அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. உங்களை தான் தங்கமேலக்கா, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே தங்கமேலும், நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நானே மாமா கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்த உடனேயே இப்போ உங்களுக்கு தெரியுதா வருத்தம்? அதே மாதிரி தானே எங்களுக்கு இருந்திருக்கும். எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடும் பொழுது அதையே அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடலாம். அதே மாதிரி உங்கள் விஷயத்தை பற்றி நான் மாமா கிட்ட பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பான்னு எங்கள் மீனாவும் கேள்வி கேட்குறாங்க. மீனாவோட கேள்விக்கும் பதில் இல்லாமல் முழிச்சிட்டு இருக்காங்க தங்கமயிலும். தங்கமயிலும் இப்படி பேசாமல் இருக்கிறத பார்த்த மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இவங்க வாயை அடைக்க வச்சா போதும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ராஜி சொல்கிறாங்க, அக்கா இனிமேல் எங்களோட விஷயத்துலேயும் நீங்களும் தலையிடாதீங்க. இனிமேல் உங்களால் என்னுடைய விஷயத்தில் ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜியும். உடனே கோமதி வந்துட்டு ஃபோனை பிடுங்கி கட் பண்ணி விட்டுறாங்க. என்ன கட் ஆகிடுச்சு? அது வரைக்கும் சந்தோஷம்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மயிலு யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு சரவணனும் மேலே வராங்க. மேலே வர சரவணன், என்ன மேலே இப்போ தான் ரூமுக்கு வந்தாச்சே, பின்ன எதுக்கு இன்னமும் முகத்தை ஒரு மாதிரி வச்சிட்ருக்க? கொஞ்ச நாள் சிரித்து சந்தோஷமாயிருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலு சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக நீங்கள் உங்கள் தம்பிகை கிட்ட தான் பணம் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மயிலு, நான் கூட சொல்லலாம்னு நினச்சேன். பின்ன நான் யார்கிட்ட கேட்பேன்? தம்பிங்க தான் எனக்கு பணத்தையே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பாவம் எப்படி ரெடி பண்ணாங்க
என்னன்னு கூட என்கிட்ட விவரத்தை சொல்லக்கூட இல்லை. சந்தோஷமா சென்னையில் அன்னைக்கு கூட இருந்துட்டு வான்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய மனசு தெரியுமா தம்பிங்களுக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் அவங்க கிட்ட பணத்தை வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன மெயில் எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் மீனா ராஜுக்கிட்ட பேசினேன். அவங்க சொல்கிறத பார்த்தா அவங்க தயவு இல்லாமல் நாங்கள் என்றைக்குமே வாழ முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்படி ராஜியும் மீனா பேசுகிறது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இப்போ அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நான் என்னமோ கடனாளி மாதிரி அவங்கக்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குங்கன்னு சொல்ல, எதுக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சரவணனும் கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கு அப்படித்தான் இருக்குது. எங்கள் ராஜி மீனாவும் என்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டாங்கன்னு சொல்ல, அப்படி என்ன பேசினாங்க அவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சரவணனும். அதுக்கு இங்கே தங்கமேல் சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கலாம்? அவங்கக்கிட்ட பணத்தை வாங்க போய் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லவே முடியலை. அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மிரட்டுற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல, ஓ இதுதான் விஷயமா? ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டல அவங்கக்கிட்ட, அதனால தான் அவங்க இப்போ உன்னை சும்மா டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. மற்றபடி மீனாவும் ராஜி நீ நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் அவங்களே வர வேண்டான்னு நினச்சி ஏதேதோ காரணம் சொல்லி மழுப்பி சென்னைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணத்தை நிறையவே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும், நமக்கு பிரச்சனை வரணும்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதான் மயிலு. உன்னை அவங்க சும்மா டேஸ்ட் பண்ணதுக்கு காரணமே நீ ஏற்கனவே ராஜி விஷயத்துலையும் மீனா விஷயத்துலையும் தலையிட்ருக்க. அதனால தான் உனக்கு அந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிமேல் எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா ராஜு அப்படி பேசியிருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காத நீ அவங்க கிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது இவ்வளோ நேரம் நம்ம வெளியில் நின்றுட்டு இருந்தோமே, அப்போ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தல, அந்த நேரத்தில் உனக்கு தெரிஞ்சவங்க மூலமா, ஏன் உன் ஃப்ரெண்டு மூலமாவோ உனக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே, அதை பண்ணாமல் இருந்தது உன் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்பா தான் வந்துட்டு பணம் போட்டு விடுறேன்னு சொன்னார்ல, நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்கன்னு சொல்ல, ஆமாம் அது மாமனார் வீட்டிலேருந்து பணம் வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. அது கடைசி வரைக்கும் ரொம்பவே பேரா போயிடும். ஆனால் தெரிஞ்சவங்க மூலமாக பணம் வாங்கிக்கிறது, அந்த கடனை நம்ம எப்படியும் திருப்பி கொடுக்க தான் போகிறோம். அது வெறும் கடனாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னதான் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கினாலும் அதை திருப்பி கொடுத்தாலுமே பேச்சு பேச்சு தான், கடைசி வரைக்கும் மாற போகிறதில்ல மயில். அதனால தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீ சொன்னதுக்கான பதிலை தான் நானும் கொடுத்துட்ருக்கேன். மீனாராஜிக்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுக்காக தான் இந்த பதிலை கொடுத்தேன். சரியான நேரத்தில் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்களே நினச்சி சந்தோஷப்படாமல் அவங்க பண்ண உதவியை இப்படி நீ கேவலப்படுத்தி பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு மயில். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து உன் மனசுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒருவேளை ராஜு மீனா சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை அப்பாவுக்கு அவங்க தெரியப்படுத்தினாங்கன்னா தான் அவங்க மேலே நீ கோவப்படலாம். அப்படி எதுவுமே பண்ணாமல் உங்ககிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி செஞ்சதை தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்க தான் பார்த்துருக்காங்க. ஆனால் நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிற. என்னதான் அவங்க 2 பேரையும் விட வயசில் பெரியவளாக இருந்தாலும், ஆனால் குணத்துலேயும் சரி அவங்க பண்ணுற செயல்களையும் சரி உன்னை விட ரொம்ப பெரியவங்களாக தான் இங்கே ராஜி மீனாவும் நடந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் அவங்கக்கிட்டேருந்து நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல பொறுப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணுன்றது, இப்படி பல விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கவே இல்லை மயிலு. இனிமேலாவது பார்த்து பொறுப்பாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜி மீனாவோட கம்பேர் பண்ணி தங்கமேல் ஒப்பிடுறது தங்கமேலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இங்கே வந்து சரவணன் மேலே பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரம் சரவணனும் வந்துட்டு இங்கே மயில் கோவப்பட்டாலும் சரி அழுதாலும் சரி, இனிமேல் நம்ம எதுக்காக நம்ம அவகிட்ட இறங்கி போய் தைரியம் சொல்லிட்டு இருக்கணும்? அழுதே காரியத்தை சாதிச்சலாம் நினைக்கிறவளுக்கு ஏதாவது சரியான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவள் அந்த மாதிரியான ஒரு தப்பை இனிமேல் பண்ணவே மாட்டா அப்படின்னு இங்கே சரவணனும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கேற்றது போல அதே போல் அங்கே வீட்டில் இருக்க ராஜி மீனாவும் இப்போ தாக்கா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. மனசில் உள்ளது எல்லாமே கேட்டாச்சு அப்படின்னு சொல்ல, இன்னும் இருக்குது, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையாவே இருக்குது, அதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோ. ஆமாக்கா, நம்மளை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க இந்த வீட்டில் இருக்கும் பொழுது மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி. ஆனால் நம்ம அப்படி சொல்லலைனாலும் அவங்க கிட்ட நம்ம பேச வேண்டிய விதத்தில் பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சுதாக்கா ஆகணும். முதல்ல அவங்க சந்தோஷமாக அந்த 3 நாள் அங்கே கழிச்சிட்டு இங்கே வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு மீனாவும் ராஜுவும் பயங்கரமான ஒரு வெறியில் இருந்துட்டு இருக்காங்க எங்கள் தங்கமயில் மேலே.